அவர்கள் என்ன பண்றார்கள், இப்போ தேவைகள் அவர்களுக்கு பூர்த்தி ஆயிடுத்து, இல்லை அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஆசைகள்ங்கிறது ரொம்ப இல்லை, எல்லாம் அனுபவிச்சாச்சு போறோம்னு தோணி போயிடுத்து. இப்போ அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், இதை எத்தையும் கொடுக்குறானே பகவான், அவன் யார், எனக்கும் அவனுக்கும் என்ன ஒரு உறவு, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன சம்பந்தம், நான் யார், பகவான் யார், எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம். இந்த கேள்வி எப்போ வரும்னா, இது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்ச அப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். பசியெல்லாம் நீங்கின அப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்போது பசிக்கு உணவளித்தவர் யார், அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கே அவர் சாப்பாடு போடணும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுற மாதிரி. குருநாதர் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தன் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டே இருந்தானா. கரெக்டாக அவனுடைய கடன்காரன்லாம் இந்த ரோட்டில் வந்து நிற்கும் பொழுது மணி ஆர்டர் வருதான். அந்த காலத்தில் மணி ஆர்டர்னு ஒன்று இருந்தது. இப்போ எல்லாம் ஒரு ஸ்கொயரில் முடிஞ்சு போயிடுது இல்லையா. அந்த மணி ஆர்டரில் அவன் சொல்கிறான், கரெக்டாக எவ்வளோ கடனோ அதை கொடுத்துட்டான். மணி ஆர்டர்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், கடனாளியாக அடைச்சிட்டான். அடுத்த மாதம் என்னாச்சு, திருப்பி கடன் வருது அவனுக்கு. உடனே எல்லாம் வந்து திருப்பி நிற்கிறார்கள். கரெக்டாக அவன் பார்த்தா இந்த மாதமும் அதே தேதி கரெக்டாக கடனாளிக்கு எவ்வளோ தேவையோ வந்துடுது மணி ஆர்டர். 3வது மாதம் அப்படியாருது, 4வது மாதம் அப்படியாருது, 5, 6 ஆகிடுதா. போக போக 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்னன்னா, கடன்காரன் மணி ஆர்டர் வரும்ன்ட்டான். அவன் வருது, கொடுத்துட்றான். உடனே ஒருத்தன் கேட்டான், டேய் நீ பண்ணுற வேலைக்கு யாரா உனக்கு மணி ஆர்டர் அனுப்புவா, ஆனாலும் மாதம் மாதம் யாரோ ஒருத்தர் மணி ஆர்டர் உனக்கு கரெக்டாக அனுப்புகிறாரு, அவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படலையா? அப்போ தான் புரிஞ்சுது, அடடா யோசிக்கவே இல்லையே, ஏதோ ஏன் தேவை ஏன் கஷ்டம் ஏன் தேவை ஏன் கஷ்டம்னு இப்படியே வாழ்ந்துட்டேனே. இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொண்டாடிட்டு நான் கேட்காமலே ஏதோ கொடுக்குறாருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்போதான் அவனுக்கு இப்போ அந்த யோசனை வருது. உடனே அந்த போஸ்ட்மேனை பிடிச்சான். சார் எங்கேருந்தோ மணி ஆர்டர் வருதுன்றல, எங்கேருந்து வருது? அந்த போஸ்ட்மேன் சொன்னானா, அவரா நான் போஸ்ட் ஆஃபீஸில் கூட்டின்னு வந்து காட்டுறேன் அப்படின்றார். உடனே போஸ்ட்மேன் முன்னாடியே போகிறார். இப்போ அவருக்கு கடன் பற்றிலாம் கவலை இல்லை, தேவைகள்லாம் இல்லை. ஒருத்தர் என்னை இப்படி போஷிக்கிறாருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி கூட இல்லாத மடனாக போயிட்டேனேனா அப்படின்னு பின்னாடியே போகிறார். போஸ்ட்மேன் போய் அங்கே காட்டுறார், இதுதான் அட்ரஸ், இவர் தான் அனுப்புகிறார். உடனே அவன் போஸ்ட்மேனை பார்த்து, அந்த வீட்டுக்கு நான் போகணுமே அப்படின்னா, தாராளமாக எனக்கு தெரியும் அவரை, நான் கூட்டின்னு போகிறேனேன்னா. போஸ்ட்மேன் குல்லாவை போட்டுன்னா, இந்த காக்கி சட்டையை போட்டுட்டார், கூடையே போட்டுட்டார், தபால்காரர் கூட்டின்னு போயிட்டார். அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். போன உடனே அந்த ஹாலில் உட்காருங்க, அவரை கூப்பிட்றேன்னார். அவர் குல்லாவை கேட்டினார், வேற செட்டுன்னு போட்டு அதே போஸ்ட்மேன் வந்து நிற்கிறாருங்க. நான் தாயா அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்னார். ஏன் அது சொல்லக்கூடாதா அப்படின்னார். இல்லை நான் போஸ்ட்மேனாக உன்னை டெலிவர் பண்ணும்போது என்னை போஸ்ட்மேனாக பார்த்தேன்னா நான் போஸ்ட்மேனாக தான் இருப்பேன். ஆனால் எப்போ நீ கேள்வி கேட்டியோ யார் அனுப்புகிறாருன்னு, நான் தான் உன் கஷ்டத்தை மாதம் மாதம் பார்த்து அனுப்புகிறேன், அது நான் தான் அனுப்புகிறேன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, நீ கேட்கல நான் சொல்லலைன்ட்டார். இந்த போஸ்ட்மேன் மாதிரி தான் குரு. முதல்ல சாதாரணமாக குருவை என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ தெய்வத்தை அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர், தெய்வம் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய மகான், இல்லை தெய்வம் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அவதார புருஷன் நினைக்கிறோம் முதல்ல. அவரும் ஆமான்னு தான் சொல்லுவார், அவர் பகவான் ரட்சிப்பான்னு தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போக 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 எல்லா குருமார்களும் அப்படியான்னு தெரில, நம்ம பாக்கியம் வேற. கடைசியாக என்ன வரும் அப்படின்னா, இந்த குரு வேற இல்லை, ஹரி வேற இல்லைன்னு கொஞ்சம் நம்ம கஷ்டம், நம்ம தினசரி படக்கூடிய அல்லல் இதெல்லாம் தள்ளி விட்டோன்னா இப்படி யோசிக்கும் போது தான் புரியும், அடடா அவர் வேற ஹரி வேற இல்லை போல இருக்கே. இவ்வளவு நாள் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுமூஞ்சியா நின்று அதுக்கு போய் நின்னேனே, எனக்கு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்ண இருக்கு போல இருக்கேன்னு அப்போதான் புத்தி ஆரம்பிக்கும். அப்போதான் உண்மையில சத் சங்கம் அப்படின்ற உள்கதவு திறக்கும். பிரார்த்தனையே சத் சங்கம் தான். ஆனால் அந்த பிரார்த்தனையோட தரம் இப்போ மேலே போகிறது பார்த்தேல. ஏன்னா ஒரு தரமும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதோட ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகிட்டே போயின்னு. ஒரு கஷ்டம்னா வேற வழி இல்லாமல் பிரார்த்தனை. கஷ்டம் என்ன சார் பண்ணுறது, ஏதோ ஒன்று எத்த தின்னா பித்தம் தெரியும் சார், இங்கே பண்ணுமா, சரி பண்ணுறேன் சார், அந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல் சாமியா, அங்கே போகிறேன் சார், அங்கே தேங்காய் கட்டணுமா, இங்கே கயிறை கட்டணுமா, இதுதான் ஆரம்பம். இதுவும் நம்பிக்கை தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திட நம்பிக்கை இல்லை, என்ன கிடைச்சா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது முதல் படி. 2வது படி, ஒரு இடத்துக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், நடக்கிறது. 2வது வாட்டி போகிறோம், நடக்கிறது. 3வது வாட்டி போகிறோம், நடக்கிறதோ இல்லையோ மனசுக்கு ஒரு ஆறுதலும், அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கையும் வருது. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகாமல் அதே இடத்துக்கு போக 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 ஒரு உரிமை வருது. நமக்கு ஒரு ஆசை வந்தால் கூட தைரியமாக போய் கேட்குறோம். ஆமாம் தேவையெல்லாம் எல்லாம் ஆசையாக தான் இருக்குது. உடனே பகவான் பார்க்குறான், நம்மளுடைய கர்மாவை பார்க்குறான். இந்த ஆசையை பூர்த்தி பண்ணால் இவன் கெடாமல் இருப்பானான்னு பார்க்குறான். ரொம்ப முக்கியம் இல்லையா? சில ஆசைகள்லாம் நம்ம பூர்த்தி பண்ணோம்னா உள்ளதும் கெட்டதுன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணுவான், அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவான். நம்ம கிருஷ்ணர் இருக்கான் பத்தியெல்லாம், கேட்ட உடனே கொடுக்க மாட்டான். நல்ல வேலை.
ஆனால் தான் ஆண்டாள் மெனக்கிட்ட அப்பவே சொன்னதுனால மாத்தின்ட்டான் போல இருக்கு கிருஷ்ணன் தெரில. ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நான் ஏதானு கேட்பேன், குழந்தை தத்துவத்துன்னு கேட்கும். ராத்திரி முழுக்க நான் ஜுரத்தில் தவிச்சிருந்தா கூட காலங்காத்தால் எனக்கு பலாச்சொல்ல வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு குழந்தை கேட்க தான் கேட்கும். அப்படி கேட்கக்கூடிய குழந்தை என் குழந்தை கேட்டுருது, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு ஒரு அம்மா சொல்லுவாளா? அந்த குழந்தைக்கு எது நன்மையோ அதை பார்த்து தானே அம்மா செய்வா. அந்த மாதிரி ஒரு உத்தம குருவாக இருக்கட்டும் இல்லைன்னா பகவானாக இருக்கட்டும், இவா 2 பேருமே நம்ம கேட்கறதெல்லாம் தத்துவத்துன்னு கொடுத்துட மாட்டார்கள். நம்ம திட்டினாலும் சரி, அந்த குழந்தை சும்மாவா இருக்கும், நீ நல்ல அம்மாவே இல்லை, பக்கத்து வீட்டு ஆண்டியை பாரு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற. ஒரு ஐஸ்கிரீம் அந்த குழந்தை கேட்டது, கை நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, நீயும் இருக்கிய அம்மா பேசாமல் இருப்பா. அவளுக்கு என்னன்னா இந்த குழந்தைக்கு இப்போ புரியாது. நான் என்ன எக்ஸ்பிளைனாக பண்ண முடியும்? நான் அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியாது. திட்டினாலும் பரவாயில்ல, கிடையாது. இந்த குழந்தை பக்கத்தாத்து ஆண்டியை கேட்கலான்னு போனோன்னா ரோடுக்கு போகக்கூடிய கேட்டையும் பூட்டிடுவான் அம்மா, இல்லையா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இப்போ இந்த குழந்தை தாங்கிட்டு தான் வரணும்னு இல்லை. பக்கத்தாத்து ஆண்டிக்கிட்ட போனால் அவள் சரியாக எதுவும் பண்ண மாட்டா, குழந்தைக்கு ஆபத்துன்னு பூட்டி வைப்பா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குரு கிட்ட போகிறோம், அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனைக்கு அவரும் ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் நம்மளுடைய திருஷ்டியில் நம்ம கஷ்டம் போகலன்னு நினைக்கிறோம், வேற எங்கேயானு போகலாமான்னு பார்க்குறோம். அதை விட ஒரு பெரிய ஆபத்தே கிடையாது.